டேய் சங்கிலி கருப்பா, எங்க இருந்தாலும் வெளிய வாடா. உன்னை பிடிக்காம நான் போக மாட்டேன்டா. ஐயா ஐயோ, நான் இல்லைங்க. அரே ஓ சம்போ, நீ தான் என்ன பிடிக்க வந்த புது போலீஸா? புது போலீஸ் ஏட்டு நான் தாங்கோ. ஆனா ஐயாவை பிடிக்க வரலீங்க. காட்டுக்குள்ள கருங்குரங்கு இருக்குன்னு சொன்னாங்க, அதை பார்த்துட்டு போலான்னு வந்தோங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சங்கிலி கருப்பன் கோட்டைக்குள்ள நீ தனியா வந்திருப்ப? தைரியம் எல்லாம் ஒண்ணு இல்லீங்கண்ணா. உங்க கையில காலில் விழுந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னா கவர்மெண்ட் கொடுக்குற தங்க பதக்கத்தை நானே வச்சுக்கலாம்னு ஒரு நப்பாசியில வந்துட்டுங்கண்ணா. பெருசா பேசுற, இப்படி பயன் சாகுற. ஆளை பார்க்காத வரைக்கும் அப்படித்தானுங்கண்ணா. ஆளை பார்த்தா போத்திட்டு போயிருவீங்கண்ணா. ஏனுங்கண்ணா, அந்த நெஞ்சு மேல தொங்குது அதெல்லாம் தோட்டா இல்லீங்களாண்ணா? ரொம்ப பேர் இது தோட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல உள்ளது பூரா மூக்குப்படி. அரே ஓ சம்போ. ஓ சாம்பா ஓ சாம்பான்னு அடிக்கடி சொல்றீங்களே, அது யாருங்கண்ணா? உங்க ஒப்பாரா? இல்ல, எங்க குலதெய்வம். உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுதுங்கண்ணா. நீங்க எதுக்குண்ணா காட்டுக்குள்ள மரம் வெட்டுறீங்க? ஊருக்குள்ள வேணா ஒரு மரக்கடை வச்சு தர்றேன், அதை வச்சு பொழைச்சுங்கண்ணா. இது வரைக்கும் யாரும் கேட்கல, நானும் சொல்லல. என் பிளாஸ்பேக் சொல்றேன் கேளு. எனக்கு சந்தனமேரி காதலி இருந்தா. 2 காதலிங்களா? இல்ல, ஒருத்திதான். சரிங்கண்ணா. அவ குளிக்கிறதுக்காக சந்தன சோப்பு கேட்டா. இந்த ஏரியாவுல எங்கேயும் கிடைக்கல. அந்த இயக்கத்துல அவ செத்து போயிட்டா. அவ சாகிறதுக்கு முன்னாடி உங்களால சோப்பு தான் வாங்கி கொடுக்க முடியல, சந்தன கட்டையாவது என் பணத்தை எரிச்சிருங்கன்னா அதப்படி நானும் செஞ்சேன். அதுல 4 கட்டை மிச்சமா இருந்துச்சு. அவன் 1000-2000 கேட்டா. சந்தன கட்டைக்கு இப்படி ஒரு மவுசுன்னு அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னையில இருந்து அந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன். பிளாஸ்பேக் நல்லா தானுங்கண்ணா இருக்கு, ஆனா கவர்மெண்ட் ஒத்துக்காதுங்களா? ஐ டோன்ட் கேர். இந்த கட்டை வேற வரைக்கும் அந்த சந்தன கட்டையை வெட்டியே தருவேன். உன்னை பார்த்தா நல்லவனா தெரியுது, உனக்கு உயிர் பிஞ்சு தரேன், ஓடி போயிரு. டேய் நாயே நில்றா. என்ன துப்பாக்கி? ஐயோ சுடாதீங்க, ஐயோ சுடாதீங்க, ஐயோ சுடாதீங்க. டேய் நில்றா, டேய் நில்றா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஒண்ணு இல்ல சாமி, அந்த கப்ளிங் தலைய கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான். கன் எடுத்து போட்டு எஸ்கேப் ஆயிட்டான். புல்லட் நெஞ்சில பட்டிருந்தா என்ன இருக்கும்? பேக்ல வந்துரும். மறுபடியும் கனவு கிணவன உனக்கே சுட்டிட்டு போடுவோம். அந்த கருவாயினால நான் ரொம்ப இம்சப்படுறேன். ஐயோ